السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. கலியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஒரு சபையிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் கொண்டு சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆகிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தை படைத்து மனித சமுதாயத்தை படைத்து மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலும் லட்சக்கணக்கான நபிமார்களை அனுப்பி வைத்தார் என்பதை உலக பொதுமறையாம் அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். உலகம் உள்ளளவும் அவர்கள்தான் இந்த சமுதாயத்தினுடைய ஆன்மீக வழிகாட்டி, அரசியல் வழிகாட்டி என்பதை அல் குர்ஆனிலே சில இடங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். கிபி 570ஆம் ஆண்டு இந்த உலகத்திலே பிறந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கிபி 633ஆம் ஆண்டு தன்னுடைய 63ஆம் வயதிலே மதீனாவிலே அவர்கள் மரணமானார்கள். மதீனாவிலே அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே யாருக்கெல்லாம் பிறப்பு என்று ஒன்றை வைத்திருக்கின்றாரோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இறப்பு என்பது நிச்சயம். ஆனால் உலகத்திலேயே ஒரே ஒரு மனிதரை பார்த்து நீங்கள் உலகத்தில் நிரந்தரமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நீங்கள் நிரந்தரமாக உலகத்தில் வாழ்ந்து கொள்ளலாம், அல்லது உங்களுக்கும் மரணம் வர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் உங்களுக்கும் மரணம் வரும் என்று கூறியிருப்பானேயானால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மட்டும்தான் அல்லாஹ் கூறினார். இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே நிரந்தரமாக வாழ்வதற்கு பிரியப்படாமல் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், சுவர்க்கத்தை காண வேண்டும், சுவன வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையிலே இறைவா எனக்கும் அந்த மரணத்தை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே வேண்டினார்கள் என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்திம காலம், கடைசி காலம், அவர்களின் மரணத்தை பெருமானாருக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றார். இப்ப நானோ நீங்களோ இறக்க போறோம் அப்படின்னா எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. மலக்குல் மௌத் எப்போ வருவாரு, பள்ளிவாசல இருக்கும்போது வருவாரா, பாதைகளிலே நடந்து செல்லும் போது வருவாரா, தூங்கி கொண்டிருக்கும் போது வருவாரா, நமக்கு தெரியாது. நமக்கு அந்த அறிகுறிகளும் தெரியாது. ஒரு மௌத்தா போயிடுவாரே நம்ம நினைப்போம், எஞ்சி நடமாட ஆரம்பிச்சிருவாரு. நல்லாதானே இருந்தாரு,
லுகர் சொல்றாரு, அசர் சொல்றாரு, வீட்டுக்கு போனாரு, தலைவலிக்கின்றாரு, படுத்தாரு, மௌத்தா போயிட்டாரு அப்படின்னு நாம சொல்லிக்கின்றோம். நமக்கு அதற்குண்டான அறிகுறிகளை அல்லாஹ் காட்டி கொடுக்க மாட்டார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணமாகுவதற்கு முன்பே சில வசனங்களை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். மரணம் சம்பந்தமான வசனங்கள். அதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயம் உச்சத்திலே படித்து காட்டுகின்றார்கள். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் சூரத்து ஸுமர் 39வது அத்தியாயம், அதிலே 30வது வசனத்தை நாம் பார்க்கின்றோம். இன்னக்க மையத்துள் இன்னகும் மையத்துள். நபியே, நீங்களும் மையத்துதான், மற்றவர்களும் மையத்துதான். ரசூலுல்லாஹ் உலகத்தில் வாழும் பொழுதே அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நபியே, நீங்களும் மையத்து, மற்றவர்களும் மையத்துதான். இப்ப நம்மளை பார்த்து ஒருத்தரையே மையத்து இங்க வா அப்படின்னு கூட்டா நம்மளுக்கு கோபம் வரும். மையத்துனா என்ன இருக்குன்னு தெரியுமா? சயமூத்து, அவர் மரணமாக போகிறார். இப்ப நானும் மையத்து தான், நடமாடுற மையத்து, நீங்களும் நடமாடுற மையத்து தான். அப்ப நாம ஒரு காலத்தில் இறந்து விடுவோம் அப்படிங்கிறதை சுட்டி காட்டுவதற்காக அரபியில மையத்துன்னு சொல்லுவாங்க. நாம இறந்தவர்களுக்கு மட்டும்தான் மையத்துன்னு சொல்றோம். அது மைத்து. மைத்து அப்படின்னா இறந்தவரை மட்டும் குறிக்கும். மையத்து அப்படின்னா இறக்க போறவரை குறிக்கும் என்பதாக மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. இரண்டாவது பாருங்க, 3வது அத்தியாயம் ஆல இம்ரான், அதை 144வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். இந்த முகம்மது இருக்கிறார, இவர் கடவுள் கிடையாது, அவர் இறைவன் கிடையாது, அவர் ஒரு ரசூல், ஒரு தூதர், அவ்வளவுதான். கடவுளாக இருந்தால் கடவுளுக்கு மௌத்து வரக்கூடாது. கடவுளாக இல்லை என்றால் அவருக்கு மௌத்து வந்தே தீரும். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹிர் ருசுல். இந்த முகம்மதுக்கு முன்னால் பல இறை தூதர்கள் மரணத்தை தழுவி இருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போகல, வானத்துல இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்வான், ஈசா நபி இருக்கிறாங்களே, மறுமையின் அடையாளங்களில் அவர் ஒரு அடையாளம். துன்யாவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா மறுமையின் அடையாளங்கள் நெருங்கிவிட்டது என்பது பொருள். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறாங்க. மற்ற நபிமார்கள் அவருக்கு முன்னால் பல இறை தூதர்கள் மரணமாகிவிட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் பெருமானார் குறித்து, பெருமானாரின் மரணத்தை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். 21வது அத்தியாயம் சூரத்துல் அம்பியா, அல்ல 34வது வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். வமா ஜஅல்னா லி பஷரின் மின் கப்லிகல் குல்த. எவ்வளவு அற்புதமான ஆயத்துகள் பாருங்கள். நபியே, உமக்கு முன்னால் எந்த மனிதருக்கும் நிரந்தரமாக வாழக்கூடிய பாக்கியத்தை நாம் கொடுக்கவில்லை. உமக்கு முன்னால் எத்தனை பேர் உலகத்தில் தோன்றுறாங்க, எல்லாத்துக்கும் மௌத்து வந்துச்சு. அப்பையின் மாட்ட அவரே இறக்கும் பொழுது ஃபஹுமுல் காலிதூன், மற்றவர்கள் உயிரோடையா இருப்பார்கள். இந்த முகம்மதுக்கே மௌத்து வர போகுது, இவரே மௌத்தா போகும் பொழுது மற்றவர்கள் உயிரோடு இருப்பதற்கு என்ன உத்தரவாதம்? அவ எல்லாருமே மௌத்தா போயிடுவாங்க அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்னா, மௌத்து சம்பந்தமாகவே சில வசனங்களை இறக்கி வைத்து, நபியே, உங்களுக்கு மரணமாகக்கூடிய நேரம் வந்துவிட்டது. கடைசியில ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறாங்க. அதான் கடைசி ஹஜ்ஜி. பெருமானார் தன்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சிருக்கிறாங்க. அது பேர் ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்வார்கள், விடை பெறக்கூடிய ஹஜ்ஜி. ஏன்னா அந்த ஹஜ்ஜிக்கு பின்னால ரசூலுல்லாஹ் உலகத்தில் இல்லை. அந்த நேரத்துல அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா, துல்ஹஜ்ஜி மாதம் பிறை 9 அரஃபா நாள் என்று நாம் சொல்வோம். அந்த அரஃபா நாள் அன்று அரஃபா மைதானத்தில் வைத்து பெருமானாருக்கு ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்குகின்றார்.
அதுவும் மௌத்தை குறிக்கிறது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. இந்த ஆயத்து இறங்கின உடனே சஹாபாக்கள் சில பேர் அழுதார்கள். சஹாபாக்கள் கேட்பாங்க, ஏன் அழுகுறீங்க? அப்ப அழகக்கூடிய சஹாபாக்கள் சொன்னாங்களா, இந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நபியே, உமக்காக இந்த மார்க்கத்தை பரிபூரணமாக்கி விட்டோம், இஸ்லாத்தை மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோக்கம் என்ன? இந்த மார்க்கத்தை பரிபூரணமாக்குவதற்காக. அப்ப அந்த வேலை முடிந்து விட்டது. வேலை முடிந்து விட்டால் பெருமானாருக்கு இந்த உலகத்துல வேலை இல்லை. அப்ப அந்த மறுமையை நோக்கி சென்று விடுவார்கள் என்பது விளங்குகிறது என்று சொன்னவுடன் மற்ற சஹாபாக்களும் கண்ணீர் வடித்தார்கள் என்பதை வரலாறுகளின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, 110வது அத்தியாயம் நமக்கெல்லாம் தெரியும், சூரத்து நஸ்ர். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அந்த வசனமும் பெருமானாருடைய மரணத்தை தான் குறிக்கிறது என்பதையெல்லாம் இந்த வசனங்கள் மூலமாக பெருமானாருக்கு அல்லாஹ் உணர்த்தி காட்டுகின்றார். அருமையானவர்களே, ஒவ்வொரு வருஷமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரமலானுடைய காலகட்டத்தில் பெருமானாரிடத்தில் வருவார்கள். உண்மையான தோற்றத்தில் அல்ல, ஒரு சஹாபியினுடைய தோற்றத்தில் வருவார்கள். திகத்துல் கலப் அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க, அழகான தோற்றமுடையவர். அவருடைய உருவத்தில் தான் பெரும்பாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாரை சந்திப்பதற்காக வருவார்கள். வந்து என்ன செய்வாங்கன்னா, போன ரமலான்ல இருந்து இந்த ரமலான் வரையிலும் எத்தனை வசனங்கள் இறங்கியதோ அந்த வசனங்கள் எல்லாவற்றையும் பெருமானாருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டுவார்கள். வருஷத்துக்கு ஒரு தடவை ஓதி காட்டுவாங்க ரமலானுடைய காலகட்டத்தில். ஆனா ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ரமலான் காலத்துல அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துன்யாவிற்கு வருகிறார்கள். வந்து பெருமானாருக்கு அது வரையிலும் இறங்கிய வசனங்களை எல்லாம் 2 முறை ஓதி காட்டினார்கள். இது ரசூலுல்லாஹை உணர்த்துகிறது, அல்லாஹ்வின் திருத்தூதரே, உங்களுக்கு மரணம் வர இருக்கிறது. போன வருஷம் வரைக்கும் ஒரு தடவை, இந்த ஆண்டு 2 முறை ஓதி காட்டுகிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்பவே ரசூலுல்லாஹ் வழங்கிக்கிட்டாங்க, இந்த வருஷம் ஏதோ ஒன்று நடக்க போகுது. இது ஒரு அடையாளமா? வருஷம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கையான ரமலான் மாதத்திலே 10 நாட்கள் ஏத்திகாப் இருப்பார்கள். கடைசி 10 நாட்கள். ஏன்னா அந்த கடைசி 10 நாட்கள்ல தான் ஒரு நாள்ல அல்லாஹ் லைலத்துல் கத்ரை வைத்திருக்கின்றார். அப்ப 10 நாள் ஒருத்தர் ஈத்திகாப் இருந்தார் அப்படின்னா அவர் நிச்சயமாக லைலத்துல் கத்ரை பெற்றுக் கொள்வார். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? மௌத்தாகக்கூடிய அந்த கடைசி ரமலான்ல 20 நாட்கள் அவர்கள் ஏத்திகாப் இருக்கிறார்கள். இதுவும் பெருமானார் இந்த உலகத்தை விட்டோம் மறு உலகத்திற்கு பயணமாக போகிறார்கள் என்பதை நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. இது 2வது அடையாளம். 3வது பாருங்க, ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜத்துல் வதா, ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி ஹஜ்ஜி. அந்த ஹஜ்ஜில சஹாபாக்களை எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு பெருமானார் ஒரு உருக்கமான உபதேசம் ஒன்றை செய்கின்றார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி பைஹகி என்ற நூலில் 9796வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை நோக்கி சொன்னாங்க, குது அன்னி மனாசிக்கக்கும், தோழர்களே, மனாசிக்குனா ஹஜ்ஜினுடைய கடமைகள். ஹஜ்ஜி எப்படி செய்யணும், ஹஜ்ஜில என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்வது கூடாது, என்னென்ன பேசலாம், என்னென்ன பேசுவது கூடாது, இஹ்ராம் எப்படி அணிய வேண்டும், இஹ்ராமை எப்படி களைய வேண்டும், எப்படி தவாஃப் செய்ய வேண்டும், எப்படி சஹி செய்ய வேண்டும், மினாவிற்கு எப்போது செல்ல வேண்டும், அரஃபாவிற்கு எப்போது செல்ல வேண்டும், ஹஜ்ஜினுடைய கடமைகளை எல்லாம் என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? இந்த ஆண்டுக்கு பின்னால் இந்த இடத்தில் என்னை நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள். அப்ப நான் மௌத்தா தீர்வேன், அடுத்த வருஷம் என்னை சந்திக்க முடியாது. எனவே இந்த ஆண்டே
நான் கற்றுத் தருகின்ற ஹஜ்ஜினுடைய கடமைகளை நீங்கள் பரிபூரணமாக கற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை நோக்கி சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த வருஷம் ஐயாமு தஷ்ரீக், ஐயாமு தஷ்ரீக்னா தெரியுதா? 9 அன்று துல்ஹஜ் மாதம் பிறை 9 அரஃபாவுடைய நாள். துல்ஹஜ் பிறை 10 அன்று யௌமுன் நஹர், அன்னைக்குதான் நாம பெருநா கொண்டாடுறோம். அதுக்கு பேரு யௌமுன் நஹர்னு சொல்லுவாங்க. அதை தொடர்ந்து வரக்கூடிய 11, 12, 13 இந்த 3 நாட்களுக்கு ஐயாமு தஷ்ரீக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயாமு தஷ்ரீக்னா என்ன அர்த்தம்? கறிகளை காய வைக்கக்கூடிய நாள். சுருக்கமா சொல்றதா உப்பு கொண்டம் போடக்கூடிய நாள். அந்த நாள்ல தான் கறியெல்லாம் என்ன செய்வாங்கன்னா மசாலாக்களை தடவி அரபுகள் காய வைக்கிறாங்க. அவங்க வைக்கிறாங்களே இல்லையா, நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு பேர் ஐயாமு தஷ்ரீக். அந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நடு நாள், நடுப்பகுதி, அதாவது பிறை 12 அன்றுதான் அல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா சூரத்து நஸர், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا அப்படிங்கிற அத்தியாயத்தை, முழு அத்தியாயம் குர்ஆன்ல கடைசியாக இறங்கிய ஒரு முழு அத்தியாயம் ஒன்று இருக்குமானால் அது சூரத்துல் நஸர். அந்த அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றார். இதிலேயும் பெருமானாருடைய மௌத்து பிரதிபலிக்கிறது. அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் உங்களை நோக்கி வந்தால், மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திலே நுழைவதை நீங்கள் பார்த்தால், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, நபியே உன் இறைவனை நீ புகழ்வீராக, வஸ்தக்ஃபிர்ஹு அவனிடத்தில் மன்னிப்பு கேட்பீராக, இன்னஹு கான தவ்வாபா. நீ மன்னிப்பு கேட்டா, நாம மன்னிப்பு கேட்டா, ஒரு ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்டா உன்னை எல்லாம் மன்னிக்க முடியாது, என் மூச்சில முடிக்காத அப்படின்னு சொல்றது நம்முடைய பழக்கம். ஆனா அல்லாஹ் அப்படி இல்லைங்க. யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் சொல்லுகின்றார், பாவத்தில் வரம்பு மீறி சென்றவர்களே நீங்கள் திரும்பி வாருங்கள், அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். அல்லாஹ் மன்னிப்பான் அப்படிங்கிற தன்மையில நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள், நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் கூட நீங்கள் திரும்பிவிட்டால், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி வந்தால் உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கின்றார். சில பேரை தொழுகைக்கு நாம கூப்பிடுவோம், நான் பாவம் எவ்வளவு பாவம் செஞ்சுட்டேங்க, என் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவா போறான், நான் எவ்வளவு தண்ணி அடிச்சுட்டேன், நான் எவ்வளவோ பட்டியை சாப்பிட்டுட்டேன், என் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றதே மாபெரிய ஒரு குற்றம். திரும்பிட்டா போதுங்க. சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரை கொலை செய்வதற்கு அழைந்தவர், மதீனா முழுவதும் உருவிய வாளோடு சென்றவர், திரும்பி வரலையா, அல்லாஹ் அவரை மன்னிக்கலையா, சுவர்க்கத்தை கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு நன்மாராயம் கூறவில்லையா? இதோட என்னங்க உதாரணம் வேணும்? அபூ சுஃபியான் பெருமானாருக்கு என்ன தொல்லை கொடுத்தாரு, கடைசியில ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு அல்லாஹ் பட்டம் சூட்டவில்லையா? அதனால பாவம் செய்பவர்கள் திரும்பி வந்தால் போதும், மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கின்றார். அல்லாஹ் சொல்றான், இன்னஹு கான தவ்வாபா, அல்லாஹ் பாவம் மன்னிப்பை ஏற்பவனாக இருக்கிறார் அப்படிங்கிற அத்தியாயத்தை பெருமானாருக்கு இறக்கி, நபியே உங்களுக்கு மௌத்து வரப்போகுது என்று அல்லாஹ் உணர்த்துகின்றார். அதற்கு பின்னால ரசூலுல்லாஹ் மௌத்தா போறாங்க. அப்புறமா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பீடத்திலே அமர்கிறார்கள். முதல் ஜனாதிபதி கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் ஜனாதிபதியாக செயல்படுகிறார்கள். அப்புறமா சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பீடத்தில் அமர்றாங்க. என்னைக்குமே பிரதமராக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், அவருக்கு பல யோசனைகள் சொல்வதற்கு பிஏக்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு உதவியாளர்கள் இருப்பார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தனக்கு உதவியாளராக யாரை உட்கார வைக்கிறாங்க தெரியுமா? சின்ன பையன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகும் பொழுது அவருக்கு 8 வயசு 9 வயசு தான். இப்ப உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல அவருக்கு வயசு என்ன இருக்கும்? ஒரு 13 வயசு 14 வயசு தான் இருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு
தன்னுடைய ஆட்சி பீடத்துல தனக்கு நல்ல யோசனைகளை சொல்வதற்காக தனது வலது பக்கத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை அமர வைத்திருக்கிறார்கள். அப்ப மற்ற சஹாபாக்களுக்கு எல்லாம் பொறாம, ஏண்டா வயசுல மூத்தவங்க நம்ம எல்லாம் கீழே உட்கார்ந்து இருக்கிறோம், ஆட்சி பீடத்துல ஜனாதிபதிக்கு பக்கத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சின்ன பையன் அமர்ந்து இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் சஹாபாக்களுடைய இல்லத்துல எழும்புகிறது. இது உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தெரிந்து விட்டது. ஒரு நாள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? எல்லாரையும் அமர வைத்து ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. 110வது அத்தியாயம் சூரத்து நஸ்ர், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத், இது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு சாபி எழுந்திருக்கிறாங்க, எழுந்திருச்சு சொல்றாங்க, ஜனாதிபதி அவர்களே, அல்லாஹ் நமக்கு ஏதாவது உதவி செஞ்சா, அல்லாஹ் நம்மளுக்கு ஏதாவது வெற்றியை தந்தா நம்ம அல்லாஹ்வை புகழணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், நம்ம பாவங்களுக்காக அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும், இதைத்தான் அல்லாஹ் சொல்றா அப்படின்னு ஒரு சாதி சொல்லிட்டு உட்கார்ந்தாச்சு. இன்னொரு சாதி அவர் சொன்னதை நான் ஆமோதிக்கிறேன் அப்படின்னு அவங்க உட்கார்ந்துட்டாங்க. சில பேர் வாயை குறைக்கவே இல்லை. எல்லாரும் உட்கார்ந்த உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா வயதில் சிறியவர், அவரை எழுப்பி இப்னு அப்பாஸ் அவர்களே, அந்த வசனத்திற்கு அந்த அத்தியாயத்திற்கு நீங்கள் விளக்கம் கூறுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்றாங்க, ஜனாதிபதி அவர்களே, இந்த ஆயத்திலே இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, முழு வெற்றி வந்து விட்டது, அல்லாஹ்வுடைய உதவியும் வந்து விட்டது. இந்த ரெண்டு வந்த பின்னால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலகத்துல வேலை இல்லை, அவங்க மௌத்தை தான் அது குறிக்கிறது என்று நான் கருதுகிறேன் அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்ன உடனே ஜனாதிபதி எழுந்து சொன்னார்கள், இதே கருத்தை தான் நானும் எண்ணுகின்றேன், அதுதான் உண்மையும் கூட என்று ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி புகாரியிலே சஹீஹான செய்தியாக 4970வது செய்தியாக அது பதிவு செய்யப்படுகிறது. அருமையானவர்களே, இப்படியாக படிப்படியாக பெருமானாருடைய மௌத்தை அல்லாஹ் உணர்த்தி கொண்டே இருக்கின்றார். இன்னொரு செய்தியை பாருங்க, உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் 1344வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு என்ன செய்றாங்கன்னா, இரவு நேரத்துல பகல் நேரத்துல எழுந்து பள்ளிவாசலுக்கு செல்கிறார்கள். சஹாபாக்களை எல்லாம் பின்னாடி நிக்க வைக்கிறாங்க. முன்னால ஜனாசா இருக்கிற மாதிரி நினைத்துக் கொண்டு உஹது போரிலே ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்களுக்கெல்லாம் தொழுகை நடத்துகின்றார்கள். முன்னால ஜனாசா இல்ல, ஜனாசா இருக்கிற மாதிரி வாயிபு ஜனாசா என்று நாம் சொல்லுவோம். ஒருத்தர் சவுதியில இறந்துட்டாரு, அங்கேயே அடக்கம் பண்ணியாச்சு, அவர் சார்பாக நாம இங்க தொழுகலாமா அப்படின்னா தாராளமா தொழுகலாம். ஜனாசா இருக்கிற மாதிரி கற்பனை செய்து ஜனாசா தொழுகை நடத்தி அவருக்காக தொழுகையிலே தாராளமாக துவா செய்யலாம். உஹதுங்கிறது எங்கே இருக்கு? ரசூலுல்லாஹ் வேறு ஒரு இடத்துல ஜனாசாக்கள் முன்னால் இருப்பதை போன்று கற்பனை செய்து கொண்டு ஜனாசா தொழுகை நடத்தி அந்த மக்களுக்காக துவா செய்தார்கள். துவா செய்த பின்னால வந்திருந்த சஹாபாக்களை நோக்கி சொல்கிறார்கள், இன்னி பரத்துள்ளோம் தோழர்களே, நான் உங்களுக்கு முன்னால் செல்ல போகிறேன், அதை நான் மௌத்தா போறேன், நான் செல்ல போகிறேன். உன்னை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். முந்தைய சமுதாயத்தை நாம் எடுத்துக்கொண்டால் நபிமார்கள் உயிரோடு இருந்தார்கள், சமுதாயம் அழிக்கப்பட்டது. லூத் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருந்தாங்க. அவர்கள் சமுதாயத்தில் யாரெல்லாம் ஈமான் கொள்ளவில்லையோ அவர்கள் எல்லாம் கல்மழையால் அழிக்கப்பட்டார்கள். மழை பொழிந்தது, தண்ணீர் மழை அல்ல, கற்களாக விழுந்தது. ஒவ்வொரு கல்லிலையும் யார் யார் மேல அந்த கல்லு விழுகிறதோ அவன் பெயர் பொறிக்கப்பட்ட கற்களாக விழுந்தது என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவார். அப்ப நபிமார்கள் உலகத்துல இருந்தாக சமுதாயம் அழிக்கப்பட்டது. ஆனா ரசூலுல்லாஹ் பாருங்க, சமுதாயம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்னால் சென்று விட்டார்கள். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன ஃபரத்துல்லக்கும், நான் உங்களுக்கு முன்னால் செல்கிறேன், வ அன ஷஹீதுன் அலைக்கும்,
நான் உங்களுக்கு சாட்சி கூறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் மதீனால இருந்துகிட்டு சொல்றாங்க, இன்னி வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்னுடைய தடாகத்தை நான் பார்க்கிறேன். பெருமானாருடைய தன்னுடைய சக்தியை பாருங்கள். தடாகம் என்று சொன்னால் இன்னா அஅதைனாக்கல் கௌசர், நபியே கௌசர் என்னும் தடாகத்தை உமக்கு நாம் வழங்குகிறோம். அந்த தடாகம் மறுமையில் அல்லாஹ்வே ஏற்பாடு செய்வான். அதை சுற்றிலும் கோப்பைகள் வைக்கப்பட்டிருக்கும். அந்த கோப்பைகளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது வானத்து தாரகைகளை போன்று நட்சத்திரங்களை போன்று இருக்கும் என்று சொன்னார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நட்சத்திரங்களை யாராவது எண்ண முடியுமா? எண்ண முடியாத அளவிற்கு அந்த கௌசரை சுற்றிலும் அல்லாஹ் கோப்பைகளை வைத்திருப்பார். இது ஒரு கருத்து. இரண்டாவது கருத்து என்ன அப்படின்னா, நட்சத்திரங்கள் மின்னுவதை போன்று அந்த கோப்பைகள் மின்னிக் கொண்டே இருக்கும். நாம மனுஷர் மீதானத்துல நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கும்? 15 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூரியன் 1 மைல் தூரத்தில் வந்து நிறுத்தப்படும். தாகத்தால் மக்கள் எல்லாம் தண்ணீர் கிடைக்காமல் கதறுவார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, தன் சமுதாயத்தை அழைத்து ஹவுல் கௌசர்ல இருந்து 1 டம்ளர் தண்ணீர் எடுத்து கொடுப்பாங்க. நியாய தீர்ப்பு நாள் வரையிலும், கேள்வி கணக்கு முடிகிற வரையிலும் நமக்கு தாகம் ஏற்படவே செய்யாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹீஹான ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த கௌசரை யாராவது நம்ம பார்த்திருக்கிறோமா? உலகத்திலேயே இருந்து கொண்டு அந்த கௌசரை பார்த்த ஒரே தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் என்று இந்த ஹதீஸின் மூலமாக பெருமானார் நமக்கு உணர்த்தி காட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். அருமையானவர்களே, நோயினுடைய ஆரம்பம் ஒரு நாள் நள்ளிரவு என்ன செய்யறாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல படுத்து கிடக்கிறாங்க. எழுந்த நேரம் ஜன்னத்துல் பகீக்கு போறாங்க. ஜன்னத்துல் பகீங்கிறது மஸ்ஜித் நபவிக்கு நேரா பார்த்தா ஒரு பொது கபிரிஸ்தான் இருக்கும். சஹாபாக்கள் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுடைய அடக்கஸ்தலம் அங்கே இருக்கிறது. யாராவது இறந்து விட்டால் அங்குதான் அடக்கம் செய்வார்கள். அந்த ஜன்னத்துல் பகீகிற போய் என்ன செய்யறாங்கன்னா, அவர்களுக்காக அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுறாங்க. பாவ மன்னிப்பு தேடிட்டு அந்த கபராளிகளுக்கு என்ன செய்யறாங்கன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், மன்னரை வாசிகளே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், உங்களுக்கு அமைதி ஏற்படட்டும், உங்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை தரட்டும் என்று சலாம் சொல்லிவிட்டு, யஹ்னி அலைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகட்டுமாக, உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகட்டுமாக, உங்களுக்கு இன்பம் உண்டாகட்டுமாக என்று அவர்களுக்காக துஆ செய்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு வந்தார்கள் என்று ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். இந்த செய்தி அஹ்மது என்ற நூல்ல 15997வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இதற்கு பின்னால்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு நோயினுடைய அறிகுறிகள் சற்று அதிகமாக ஆகிறது. கிட்டத்தட்ட 1 மாத காலம் அவர்கள் கடுமையான காய்ச்சலினால் சிரமப்பட்டார்கள். 5 நாட்களுக்கு முன்னால், 3 நாட்களுக்கு முன்னால் என்ன செய்தார்கள், என்ன பேசினார்கள் என்பது உள்பட அனைத்து செய்திகளும் ஹதீஸ்களிலே தெளிவாக பதிவு செய்யப்படுகிறது. பிறப்பு முதல் இறப்பு வரையிலும் பெருமானார் செய்த அனைத்து செய்திகளும் வரலாறுகள்ல, சஹீஹான ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வரலாறு உலகத்துல எந்த ஆன்மீக தலைவருக்கோ அரசியல் தலைவருக்கோ பதிவு செய்யப்படவில்லை என்பதைத்தான் இந்த மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து என்ன நடந்தது என்பதை ஹதீஸ்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. வரக்கூடிய வாரங்களிலே அவற்றை பார்த்துக் கொள்வோம். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த போதனைகளை இந்த சமுதாயத்திற்கு போதனையாக தந்தார்களோ அதை ஏற்று நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அறிவுரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.